நம்ம விக்னேஷ் ரொம்பவே நல்லவர் தான். அதில எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா, அவர இவ்ளோ கொடூரமானவனா வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி வச்சிருக்கிறது அவங்க அம்மா வேதவல்லி. ஏன்னா, 1க்கு 2ஆ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா, உண்மையிலேயே யாரா இருந்தாலுமே, உண்மையிலேயே நல்லதா இருந்தாலுமே, அத கெட்டது அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. ஆனா, இந்த வேதவல்லி அப்படி இல்ல. 1க்கு 4ஆ இல்ல 40ஆ கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றக்கூடிய ஒரு ஆளு. அந்த மாரி சொல்லி சொல்லி தான் விக்னேஷோட மனச இவ்ளோ மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா, கையில இருந்துட்டு இப்படி பேசி விக்னேஷோட மனச மாத்தி, கடைசியில தேவி கூட ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இங்க போற போக்க பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தேவி இந்த விக்னேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, விவாகரத்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது. சோலி முடிஞ்சுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விக்னேஷும் அதே மாரி தேவி 2 பேருமே விவாகரத்து தான் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. அதே மாரி விக்னேஷ் இருந்துட்டு தன்னோட குழந்தைய மட்டும் பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்க அம்மா வேதவல்லி சொல்லி பத்திரத்த ரெடி பண்ணி கொண்டு வந்து கடைசியில நம்ம தேவிகிட்டயும் சைன் வாங்கி அதுவும் முடிய போற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஏன்னா அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு ஆக்ஷனை எடுக்காம இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க. என்னதான் 1 மாசம் டைம் இருந்தாலுமே கூட அவங்க அதை செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம கையில் இருந்துட்டு விக்னேஷ் கிட்டயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வேதவழி 2 பேர்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வராங்க. அந்த ஒரு டைம்ல தான் சிறப்பான சம்பவத்த செய்றாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். நான் உண்மையிலேயே இப்படி பண்ணியிருக்கக்கூடாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி கயல் கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம, கடைசியில தேவி தன்னோட குழந்தை இவங்க 2 பேரும் தான் எனக்கு உயிரு அப்படின்ற மாரி வந்து சொல்லப் போறாங்க. கயல் சும்மா ஒண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிளம்பி வரல. அவங்க நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வரணும் அப்படின்ற மாரி நெனச்சிருந்தாங்க அப்படின்னா, அது அப்பவே முடிஞ்சிருக்கும். நம்ம கயல் கிட்ட ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் இருக்கு. அத கொண்டு வந்து நம்ம விக்னேஷ் கிட்ட காட்டி, இப்ப எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன தெளிவுபடுத்த போறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு விக்னேஷ். உங்க குடும்பத்துக்கும், எங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எல்லாமே உங்க அம்மாவா உருவாக்கிக்கிட்டது. உங்க அம்மாவுக்கு வந்து இப்ப எங்களோட ஏழை குடும்பம் புடிக்கல. தேவிய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே அதனால தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. தேவிய இந்த வீட்ல விடக்கூடாது. அவங்க அண்ணன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம விக்னேஷ்க்கு வந்து புரிய வைக்க போறாங்க. உண்மையிலேயே இத கொஞ்சம் கூட வேதவல்லி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வேதவல்லி இருந்துட்டு கயலும், அதுக்கப்புறம் எழிலு, மூர்த்தி இவங்க எல்லாருமே கிளம்பி வரும்போது, "அங்கேயே நில்லுங்க. உள்ள காலடி எடுத்து வைக்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான சம்பவத்த செஞ்சாங்க. அதாவது இவங்க வாய்க்கு வந்தபடி என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையுமே பேசினாங்க. "என் புள்ளைய அடிச்சீங்க, கொன்னீங்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உங்க குடும்பத்து கூட சம்மந்தம் வச்சுக்கிறது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல தான் நம்ம கயல் பாயிண்ட்ட பிடிக்கிறாங்க. "அத்த கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு அமைதியா இருங்க. நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வரல. நாங்க விக்னேஷ் கிட்ட தான் மன்னிப்பு கேட்க வந்தோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஏன்னா அன்பு இருந்துட்டு விக்னேஷ் அடிச்சாரு, காயப்படுத்தினாரு, கோவப்படுத்தினாரு, இது எல்லாமே பண்ணாரு. அதனால மன்னிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுறணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் வந்திருக்காங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நின்னுட்டுருக்காரு. அவரோட கோவம் உச்சத்தில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி நம்ம கையில இருந்துட்டு விக்னேஷ் கிட்ட, "இங்க பாருங்க மாப்ள, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. விக்னேஷ் நான் சொல்றத முதல்ல கேளுங்க. இதுதான் விஷயம். நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? அன்பு வந்து இப்ப இங்க அராஜகம் பண்ணது தப்பு தான். ஆனா நீங்க பண்ணது தப்பா இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம விக்னேஷ் கிட்ட கேட்குறாங்க. அந்த ஒரு டைம்ல விக்னேஷ் இருந்துட்டு, "ஆமா நான் பண்ணது தப்பு தான். எனக்கு வேற வழி தெரியல. உங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் புள்ளைய காப்பாத்தணும். என் புள்ளைய காப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கூட்டிட்டு வந்து பத்திரமா வளர்க்கணும் அப்படின்ற மாரி நெனச்சேன். அது தப்பா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இல்ல விக்னேஷ் நீங்க நெனச்சது எல்லாமே கரெக்ட்டு. அப்பனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க திங்க் பண்றீங்க. உங்களுக்கும் தேவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு. நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க. எல்லாமே கரெக்ட்டான விஷயம் தான். அதுக்காக அந்த குழந்தைய தேவி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தா மட்டும் தான், அந்த தேவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா இருந்துருவாளா? இல்ல அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து வச்சு, இங்க நல்லபடியா உங்களால பார்த்துக்க முடியும்னு நெனைக்கிறீங்களா? அடுத்ததா உங்க அம்மா 2வது கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, உங்க அண்ணன் பொண்ணு இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சித்தி அப்படின்ற மாரி வரவங்க, உங்க வாரிசு, உங்களோட வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மகன் இருக்கான் இல்லையா? அவன நல்லபடியா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் இருந்துட்டு, என் மாமா பொண்ண பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அதுக்கான ஒரு குறும்படத்த நான் காட்டுறேன் விக்னேஷ். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தானே வெயிட் பண்ணீங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் குறும்படத்த
குறும்படத்தை காட்டுறதுக்கு தயாராகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா அது புதுசாக குறும்படம்னு சொல்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தான் தெரிய வருது. விக்னேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அதில் இந்த வேதவள்ளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அவங்க அண்ணன் பொண்ணு இவங்க எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குழந்தையெல்லாம் எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, ஏன் கூட்டிகிட்டு வரீங்க, அந்த குழந்தையெல்லாம் தேவையில்லை, உங்கள் மகனை மட்டும் வர சொல்லுங்கள், என் பொண்ணோட கழுத்தில் தாலியை கட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ வேதவள்ளியோட அண்ணன் சொல்லும்போது எனக்கு வேறு வழி தெரியல. தேவி கிட்டேருந்து முதல்ல விக்னேஷை பிரிக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தைய அவங்க கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதனால தான் இது எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்கேன். முதல்ல விக்னேஷ் அவங்க கிட்டேருந்து விவாகரத்து வாங்கிட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எதுக்காக வச்சுட்டு பேசாமல் கொன்று போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது விக்னேஷ்க்கு தன்னோட குழந்தை அப்படின்னா உயிர். ஏன்னா தன்னோட வாரிசு, தன்னோட உயிர் அது. அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக ஆரம்பிச்சுறாங்க. என்னம்மா இது, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க, இதுக்காக தான் வந்து என்ன அப்படின்னா தேவி கிட்டேருந்து என்ன அந்த குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு வர சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த விக்னேஷ் இருந்துட்டு வேதவள்ளி தன்னோட அம்மா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க, என் குழந்தை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு யார் முக்கியமோ இல்லையோ, என் பொண்டாட்டி என் அம்மா யாருமே எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனால் என்னோட வாரிசு என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் பயங்கர கான்ஃபிடென்ட்டோடு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கையில் இருந்துட்டு விக்னேஷ் இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, தேவியை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அதுக்கான ரீசன் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் ரீசனை சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வந்து உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி என்ன அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அப்போ உன் தம்பி அன்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடித்தானே, அதெல்லாம் எனக்கு அசிங்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இங்கே பாருங்கள் விக்னேஷ், நீங்கள் தப்பு பண்ணீங்க, என் தம்பி அன்பு அடித்தான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அநியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் ஒரு தம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடித்தது கரெக்டு, அதே மாதிரி நார்மலாக பார்க்கும்போது உங்களை அடிச்சிருக்கக்கூடாது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ என்ன, என் தம்பி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான், அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை, உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேவியையும் குழந்தையும் ஏற்றுக்குவீங்களா, நீங்கள் 3 பேருமே சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன்னா இப்போது நம்ம விக்னேஷோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தன்னோட அம்மாவோட சுயரூபத்தினால கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் விக்னேஷ் இருந்துட்டு அன்பு என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஒத்துக்குவேன், அதாவது என் பொண்டாட்டியையும் என் குழந்தையும் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விக்னேஷ் சொல்ல கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கிட்ட சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி. அன்பு இருந்துட்டு நான் யார் காலில் விழுறேன், என் மாமன் காலில் தானே, என் அக்காவையும் என் மருமகனையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாவே போதும், அதுக்காக நான் யார் காலில் வேணாலும் விழுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விக்னேஷோட காலில் விழுறதுக்காக போகும்போது தான் விக்னேஷ் இருந்துட்டு நம்ம அன்பு பிடிச்சி இல்லை மாப்பிள்ள இப்படிலாம் பண்ணாதீங்க, நீ என் தங்கச்சியோட புருஷன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி குடும்பமே ஒன்று சேர ஆரம்பிச்சிருது. இப்போ கையில் இருந்துட்டு தேவி அதுக்கப்புறம் குழந்தைய நம்ம விக்னேஷ் கிட்ட ஒப்படைச்சி அப்படியும் ஒன்று சேர்த்து வச்சுறாங்க. இந்த வேதவள்ளியோட பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொலாப்ஸ் தான் ஆகுது. ஏன்னா நம்ம கையில் அது எதுக்குமே விட போகிறது கிடையாது, தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை இவ்வளோ செக்யூர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.